ஓம் சிவ தந்திரம் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு என்ன பதிவு பார்க்கப்படும் பார்த்தீங்கன்னா, மிக ஒரு சக்தி வாய்ந்த முறைகளை பார்க்கிறான். அதனுடைய மந்திரங்கள், எந்திரங்கள் மிக எளிமையாக பதிவு செய்கிறோம். அனைவரும் பயன்பெறலாம். இதுபோல் ஆன்மீக பதிவு மகா குரு நமசிவாயம் பதிவு செய்கிறார். அஷ்டகர்மங்களில் 5வதாக சொல்லப்படுவது ஆகர்ஷணமாகும். ஆகர்ஷணம் என்றால் தன்னை நியாக்கி இழுத்துக் கால்லுதல் என்று பொருள். எந்த ஒரு பொருளையும் சக்தியையும் ஆகர்ஷிக்கலாம். அதாவது மிருகம், மனிதர், தெய்வம் முதல் எதையும் நம்மை நினைக்கி வரவழைப்பதே ஆகர்ஷணமாகும். ஆகர்ஷணம் 8 உட்பிரிவுகளைக் காண்டது. ஆகர்ஷணத்தின் தேவதை வர்ணன் ஆவார். அவை அட்டிய ஒன்று சர்வாகிருஷ்ணம் தொன்றிட்டு பூதாகிருஷ்ணம் கோணொன்று இராஜாகிருஷ்ணம் தூணாடு புருஷாகிருஷ்ணம் ஓனாண்டும் ஸ்திரியாகிருஷ்ணம் ஓனாடு மிருகாகிருஷ்ணம் நோண்டு செல் தெய்வாகிருஷ்ணம் ஒன்று லேயாக கிருஷ்ணம் என்பனவாகும். நேயக்கமுடன் உச்சாடனத்தை சான் என்மைந்தா நுண்மையுடன் ஆகிருஷ்ணத்தின் நுண்மை கேளு. பார்க்கமனக் கண்ணாலே நேயக்கமாகி பதிவாக ஓம்கிளியும் சவ்வும் ரீயும் ஐயும் நமேயா பகவதி தேவி டண்டங் ஸ்வாகாவென்று தீர்க்கமுடன் உருவேற கருவை கேளு. சிவசிவான வகையான நடுவில் விந்து மகத்தான விந்து நடு ஓமென்றூனே உண்மையுடன் மானதமாய் பூசை பண்ணி பேணி அந்த மந்திரத்தை தினம் நூறப்பா பிரியமுடன் தினம் 100 செய்தால் காணும் அந்த கிருஷ்ணன்தான் சித்தியாகும். கருணையோடு நினைத்ததெல்லாம் காணும் வேணும் இந்த கிருஷ்ணன்தான். உலகத்தையாருக்கு வேண்டி மிகச் சான்னது இந்த விவரம் பாரே. நீ தெரிந்து கேள்வதற்காக உச்சாடத்தை பற்றி சான்னேன். அதற்கடுத்ததாக ஆகர்ஷணத்தை சால்கிறேன் கேள். ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு தங்கத் தகட்டில் நவகையானம் பெயாட்டு. அதன் நடுவில் ஒரு வட்டம் பெயாடவும். பின்னர் அவ்வட்டத்தினுள் ஓம் என்று எழுதவும். எழுதிய அந்த யந்திரத்தை பூசையில் வைத்து அதை சுற்றி அரளி மலர்களால் அலங்கரிக்கவும். பின்னர் உடல் மனசுத்தியுடன் செம்பட்டு ஆடை உடுத்தி வெள்ளாட்டு தியாலை விரித்து அதன் மீது வடமேற்கு திசைனையாக்கி அமர்ந்து யாண்டு மன ஓர்நிலையுடன் ஓம் கிளியும் சவ்வும் ரீயும் ஐயும் ரமேயா பகவதி தேவி டண்டங் ஸ்வாகா என்ற மந்திரத்தை நாளையாண்டுக்கு 100 ஒரு வீதம் 48 நாட்கள் செபித்தால் ஆகர்ஷணம் சித்தியாகும். ஆகர்ஷணம் சித்தினால் நாம் நினைத்த எதையும் நம்மை நியாக்கி வரவழைக்கலாம். ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனல் அனைத்து விஷயங்களும் நல்ல நன்மைக்கு பயன்படுத்த வேண்டும். நல்லதே செய்வோம். நன்மையை நடக்கும் அறிவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.